ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் லெக்சர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இனிட் கண்டெய்னர்ஸ். ஸோ நம்ம இனிட் கண்டெய்னர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ணுறோம். அந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது அதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்டை வந்து நம்ம இனிட் கண்டெய்னர்ஸ் மூலமாக தான் ரன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு டிப்ளாய்மெண்ட். ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட்டில் வந்து ஒரு இனிட் கண்டெய்னர்ஸ் இருக்குது. ஸோ இந்த இனிட் கண்டெய்னர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து அந்த இனிட் கண்டெய்னரில் வச்சிருக்குது. ஸோ அந்த இனிட் கண்டெய்னர் தான் அதில் இருக்க கான்ஃபிக் ஃபைல் தான் அப்டேட்டடான கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஸோ இந்த அப்டேட்டடான கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து நம்முடைய ஆக்சுவல் வெப் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாடுக்கு வந்து இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம அப்டேட்டடான கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து நம்முடைய பாடுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இனிட் கண்டெய்னர்ஸ் மூலமாக பண்ணுறோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு பாடு வந்து இனிட் கண்டெய்னராக ஆக்ட் வைப்போம். செகண்டாக இருக்கிற பார்ட் தான் வந்து ஆக்சுவல் வெப் அப்ளிகேஷன் பார்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம தியரிக்கலாக பார்த்தோம். இனிமேல் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி ஒரு இனிட் கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணுறது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற பார்ட்டில் வந்து இனிட் கண்டெய்னர் எப்படி செக் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த பார்ட் தட் ஹேஸ் an init container configured. ஸோ keep control get parts. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து இனிட் கண்டெய்னர் வந்து இதில் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஸ்கிரைப் பார்ட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரைப் பார்ட்னு கொடுத்துட்டு எந்த பார்ட் நேம் நம்ம கொடுக்காத இருக்கனால என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க 3 பார்ட்ஸையும் எடுத்துகிட்டு டிஸ்கிரைப் பண்ணோம். ஸோ இதில் வந்து இனிட் கண்டெய்னர் வந்து இதில் இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன். ஸோ இதில் வந்து இனிட் கண்டெய்னர் இருக்குன்னு பாருங்கள். இல்லை, கண்டெய்னர் செக்ஷன் கீழே வந்து க்ரீன் கண்டெய்னர் 1, க்ரீன் கண்டெய்னர் 2. ஸோ க்ரீன்ஸில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் ரெட்டு. ஸோ ரெட்டில் வந்து ரெட் கண்டெய்னர். ஸோ இதில் வந்து இனிட் கண்டெய்னர் இல்லை. ஸோ இனிட் கண்டெய்னர் இருந்துச்சு அப்படின்னா கண்டெய்னர் மாதிரி அது வந்து இனிட் கண்டெய்னர்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேமில் ஆரம்பிக்கும். ஸோ ப்ளூவில் பார்த்தீங்கன்னா இனிட் கண்டெய்னர்ஸ் இருக்குது. ஸோ இனிட் கண்டெய்னர்ஸ் கீழே வந்து இனிட் மை சர்வீஸ்ன்னு இருக்குது. ஸோ ப்ளூ பார்ட்டில் தான் இருக்குது. ஸோ நான் ப்ளூ பார்ட் கிளிக் பண்ணுறேன். வாட் இஸ் த இமேஜ் யூஸ்டு பை த இனிட் கண்டெய்னர் ஆன் த ப்ளூ பார்ட்? ப்ளூ பார்ட்டில் வந்து எந்த இமேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளூ பார்ட்டில் வந்து இமேஜ் நேம் வந்து பிஸி பாக்ஸ். What is the status of the init container on part blue? So init container உடைய status. So init container உடைய status என்னன்னு பார்த்தீங்கன்னா terminated. Why is the init container terminated? What is the reason? இனிட் கண்டெய்னர் செக்ஷனில் போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இனிட் மை சர்வீஸ், கண்டெய்னர் ஐடி, இமேஜ் ஐடி, போர்ட், ஹோஸ்ட் போர்ட், கமாண்ட். ஸோ கமாண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமாண்ட் வந்து ஸ்லீப் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் இந்த கண்டெய்னர் வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது எக்ஸிட் ஸ்டேட்டஸ் போகும். அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்சுவல் கண்டெய்னர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து ஒரு 5 செகண்ட்ஸு ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த 5 செகண்ட்ஸு முடிஞ்ச அப்புறம் தான் இந்த ஆக்சுவல் கண்டெய்னர் க்ரீன் கண்டெய்னர் 1 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ டெர்மினேட்டட், கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. த ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஏன்னா அதில் கமாண்ட் வந்து ஸ்லீப் 5ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 5 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த கண்டெய்னர் வந்து ஹோல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸிட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து அதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. We just created a new part named purple. How many init containers does it have? ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். keep control get.
ஸோ how many init containers does it have? டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். init container செக்ஷனில் வந்து warm up 1 and warm up 2 ரெண்டு கண்டெய்னர் இருக்குது. ஸோ 2 init containers. What is the status of the pod? State of the pod. ஸோ இது வந்து பாடோட ஸ்டேட்டஸ் தான் கேட்டிருக்காங்க. init container ஸ்டேட்டஸ் கேட்கல. பாடோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஸ்டேட்டஸ். How long after the creation of the pod will be application come up and be available to users? ஸோ init container செக்ஷனில் பார்த்தீங்கன்னா warm up 1 சொல்லிட்டு ஒரு init container இருக்குது. அதே மாதிரி warm up 2 சொல்லிட்டு ஒரு init container இருக்குது. இது முடிஞ்ச அப்புறம் தான் பர்பிள் கண்டெய்னர், இந்த ஆக்சுவல் கண்டெய்னர் வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 600 செகண்ட்ஸ், அதாவது 10 மினிட்ஸ், 1200 செகண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த பர்பிள் கண்டெய்னர் வந்து அப் ஸ்டேட்டஸ் வரும். Update the pod red to use an init containers that uses the busybox image and sleeps for 20 seconds. Delete and recreate the pod if necessary, but make sure other configuration changes. ஸோ ரெட் பாடில் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா init container செக்ஷன் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷனுக்கு கீழே வந்து init container செக்ஷன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இமேஜ் நேம் பார்த்தீங்கன்னா busybox. ஸோ நேம் என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல இங்கே. ஸோ init container நேம் கொடுக்காதனால நம்ம எந்த நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து busyboxன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமாண்ட் ஸ்லீப்ஸ் ஃபார் 20 செகண்ட்ஸ். ஸோ அவங்க கொடுத்த கான்ஃபிகரேஷன் வந்து init container செக்ஷன் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாடில் வந்து எக்ஸிட் ஆகலாம். ஸோ இது ரன்னிங் பாட். ஸோ இது வந்து டேரெக்டாக எடிட் பண்ண அலோவ் பண்ணாது. ஸோ இது டெம்பரரியான ஒரு ஃபைல் கொடுக்கும். அந்த ஃபைலை வந்து எக்ஸிட் பண்ணலாம். கிவ் கண்ட்ரோல் ரீப்ளேஸ் -post -f. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க பாடை வந்து டெலிட் பண்ணிட்டு புதுசாக ஒரு பாட் கிரியேட் பண்ணும். ஓகே, பாட் டெலிட் ஆயிடுச்சு, திரும்ப கிரியேட் ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டேட்டஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
A new application orange is deployed. There is something wrong with it. Identify and fix the issue. Once fixed, wait for the application to run before checking the solution. நியூ அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது நேம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச். ஸோ ஆரஞ்ச். ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். கீப் கண்ட்ரோல் டிஸ்கிரைப் பாட் ஆரஞ்ச். ஸோ ஈவென்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் this setting failed container init my service is part. ஸோ இதில் வந்து டீட்டெயில்ஸாக கொடுக்கல. ஸோ லாக் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாட் லெவலில் லாக் செக் பண்ணி பார்க்கும்போது கிளியராக தெரியல. ஸோ இனிட் கண்டெய்னருடைய லாக் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்லீப் நாட் ஃபவுண்ட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லீப்னு ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கமாண்ட் வந்து டைப்பில் இருக்குது. ஸோ இந்த ஸ்லீப் கமாண்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டாலே ஒர்க் ஆகும். ஸோ கீப் கண்ட்ரோல் எடிட் பாட் நேம் ஆரஞ்ச். இதில் போயிட்டு ஸ்லீப் ஸோ ரீக்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது வந்து பாடோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸ் வந்துச்சு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் லெக்சர். கம்மிங் வீடியோஸில் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.